அதை நினைத்து ஒருபோதும் கவலைப்படாதீர்கள். கடந்து சென்ற காலங்கள், இழந்தவைகள், இழப்பவைகள் எதுவுமே திரும்ப கிடைக்கப் போவதில்லை. அதேபோல் மற்றவர்களின் நிலையை நினைத்து அதுபோல் நமக்கும் இல்லையே என்று கவலை கொண்டு நிம்மதியை இழக்காதீர்கள். ஏனென்றால் அவரவருக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதுதான் நம்மிடம் கிடைக்கும். அதை வைத்து திருப்தியாக வாழ முயற்சி செய்யுங்கள். மூன்றாவது, அனைவரையும் திருப்திப்படுத்த நினைக்காதீர்கள். உணவு, உடை, இருப்பிடம் எதை கொடுத்தாலும் வலிய சென்று கொடுக்கும்போது அவைகளின் மதிப்பும் சற்று குறைவாகத்தான் இருக்கும். திருப்தி என்பது கடவுளால் கூட நமக்கு தர முடிவதில்லை. கண் இல்லாதவன், காது கேட்காதவன், குறை, மரணங்கள் இவை அனைத்தையும் பார்த்த பின்பு கூட நமக்கு கிடைத்ததை வைத்து கடவுள் நமக்கு தந்து விட்டாரே என்று யாரும் சந்தோஷப்படுவதில்லை. நம்மை விட இயலாமையில் இருப்பவர்கள் அதிக பேர் என்பது யாரும் பார்ப்பதில்லை. ஆதலால் கடவுளால் கூட மனிதர்களை திருப்திப்படுத்த முடிவதில்லை. ஆதலால் மனிதர்கள் மற்றவர்களை ஒருபோதும் திருப்திப்படுத்த முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.